சோ சொன்னால் தானே தெரியும் என்று சொல்லக்கூடிய கணவர்கள் ஒரு பக்கமும், அட பாவிகளா, ஒரு வார்த்தை என்று சொல்லப்படாதா? காலகையில் வந்து ஒரு பாதியை வாங்கியிருப்பா? இல்லை நான் சொல்லாமலே நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற மனைவிகள் ஒரு பக்கமாக. என்னடா நடக்குது இங்க? வாயை மூடு. இது என்னது? இந்த நாடு எங்கேயா போகுது? எல்லாம் அங்கதான் சார் போயிட்டு இருக்குது. அந்த கோவமா திரும்புறாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. இப்படி பண்ணாது பாப்பாங்க, அழகா இருக்கு, நல்லா இருக்கு அப்படி சொல்லணும். ஓரளவுக்கு மேல்தான் நாம் பொறுமையை கையாள முடியும். அதற்கு மேல் நாம் ஒன்று சேர்ந்து செய்ய வேண்டியதை செய்வோம். சும்மா அப்படி போகும்போது இப்படி பண்ணிட்டு அப்படி போனோம்னா கவனின்னு அர்த்தம். கவனி, என்ன கவனி. அந்த வேலையை உனக்கு தெரியுமா? தெரியுமாவா? லோயர்ல இருந்து அப்புறம் வரைக்கும் அலசலத்துல அலசிருக்காண்டி. மாமா கை கால்லாம் ரொம்ப வலிக்குது. இது ஆக்ஷன் மேடம். மேடம் இது ஆக்ஷன். பேஷனா இருந்தாலும் சரி அதை அப்படியே விட்டுட்டு அவங்களுக்கு நான் வந்து தைலம் தச்சு விட்டு கால் அமைக்க விடணும். இன்னைக்கு ஃபுல் என்டர்டைன்மென்ட்க்கு நான் கேரண்டி. வீட்ல வேலையெல்லாம் பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது, அந்த மாதிரி வேலையெல்லாம். சிகப்பா இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான்டா. இது என்னடா புது பொருளியா இருக்கு? மாமா எதுவும் தேவைப்படுதுன்னு அர்த்தம் சார் அந்த இடத்துல. யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? சாவுற நேரத்துல கூட குபீர்னு சிரிப்பு வர மாதிரி ஜோக் அடிக்கிற. தீபு லவ்வா கூப்பிடுறான்னு அர்த்தம். கரெக்டா? ஏதோ எனக்கு தேவை, அதனால கூப்பிடுறேன். ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னா லைக் அவங்க உண்மையுமே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஓரளவுக்கு மேல்தான் நாம் பொறுமையை கையாள முடியும். என்ன அர்த்தம் அதுக்கு? வெளியில போய் பானிபூரி சாப்பிட்டு வரலாம். வெளியில போய் பானிபூரி சாப்பிட்டோம். பசி பசி காதடிக்குது, கண்ணு தெரியலையே, நான் என்ன பண்ணுவேன்? அப்ப இவ்வளவு நாள் வரைக்கும் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு அவங்க சொல்றப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? பானிபூரின்னு கேட்கற வரைக்கும் வெயிட் பண்ணுவேன் சார். அவன் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாத நிலைமையில நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன் சார். யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? பா இது இன்னும் மாமா கூட கிடையாது. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? ஏதோ பிடிக்கல நான் செய்யறது. நீங்க செய்யறது ஏதோ பிடிக்கல. என்ன சொன்னாலும் புரியாது. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. என்னங்க ஆபீஸ்ல இருந்து வர கொஞ்சம் லேட் ஆகும். அப்படின்னா அவங்க ஆபீஸ்ல ரொம்ப ப்ரெஷரா இருக்காங்க. வரமாட்டான் சேட்டு, வரமாட்டான். தெரியல தெரியல தெரியல. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? நாங்க சரியாத்தான் பேசுறோம். தெரியல அவங்களுக்கு எதோ தெரியல. இல்ல சார், கன்ஃபியூஸ்டா இருப்பேன். என்ன சார், ஒரு சாத்துக்குடி ஜூஸ் பிழிஞ்சா கண்ணுல தண்ணி எப்படி வருமோ, ஜூஸ் எப்படி வருமோ அந்த மாதிரி கண்ணுல தண்ணி வருதுங்க. வாங்கி தருது, அந்த மாதிரி பண்ணணும், அந்த மாதிரி. ஆனா உங்களுக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு தெரியாது. எனக்கே தெரியாது. இந்த சீன் இன்னொரு வாட்டி போடுமா? தெரியலனா அவர் எப்படி அதை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு அதை செய்யறது? அதே தான் சார் நானும் கேட்பேன். அப்ப புரியல, இப்ப புரியுது. இப்ப புரியுது, அது இப்ப புரியுது. நம்ம ஐஸ்கிரீம் வேணுமா தெரியல, வேற ஏதாவது சாப்பிடலாமா தெரியல, மூவி போலாமா தெரியல. என்ன புள்ளையா பத்ததுக்கு எங்க அப்பா தவம் பண்ணிருக்கணும்னு சொன்னாங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, அவருக்கு புள்ளையா பிறந்ததுக்கு நான் தான் தவம் பண்ணிருக்கணும். இப்ப விட்டுட்டு போக முடியாது, எங்க கூட்டு போறது? ரோட்ல கூட்டிட்டு சுத்திட்டே இருப்பேன் சார். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களா வந்து சரி ஓகே பானிபூரி சாப்பிடலாம். என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல? ஓ இஷ்டம் அப்படிம்பாங்க சார். அது வந்து என்ன அப்படிங்கிற கிளாரிட்டியா ஃபுல்டா புரியும். ஆனா சார் நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார். சார் சண்டே ஈவினிங் சாட்டர்டே ஈவினிங் காரமா ஏதாவது சாப்பிடணும் போல இருக்குமா? because கல்யாணம் ஆகி 20 years ஆகுதுங்க சார். இந்த இது கூட புரியலன்னா எப்படி சார் ஆகிறது? ஒரு பிச்சைக்காரனை விட்டா படாத பாடுபடுவீங்க. 52 வயசுக்கு மேல அதுவே பழகிரும். அதான் சார் ஒரு 4-5 ஆப்ஷன் கொடுப்பேன் சார். அதுதான் சார், அந்த ஆப்ஷன் கொடுக்கறது தான் சார் பிடிக்கல. நாம வந்து சரி ஓகே பெர்மிஷன் கொடுத்துருவோம். ரொம்ப ஆடுவான் சார், அப்படியே ஃபோன் பண்ணி ஏன் மச்சான் அது அப்படி ஃபீல் ஆவறதுல இந்த ஏரியாவிலே நம்பர் 1 நான் தான். போறவன் கம்முன்னு போயிட்டு அங்க போய் என்ஜாய் பண்ணுவோம். இங்க இருந்து அலப்பறைய போட ஆரம்பிச்சிருவோம். அந்த அலப்பறைய பாக்கும்போது வெளியில விட்டு பாருங்க, அப்ப நல்லா சிரிக்கிறான் பாருங்க.
இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அவன் நல்ல ஆக்ஷன் பண்ணுவான். அழுவாங்க சார், எல்லாத்துக்குமே அழுவாங்க சார். எதுக்கு அழுவுறாங்கன்னே தெரியாது சார், ஆனா அழுவாங்க. சரி, ஒரு கணக்கு வச்சுப்போம். ஒரு வாரத்துல எத்தனை தடவை அழுவாங்க? ஒரு வாரத்துல ஒரு 3 டைம்ஸ் அழுவாங்க. அவன் நம்மள கலாய்க்கிறான்டா. கூட தெரியல, நீங்க என்ன கலாய்க்கிறீங்க?